தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் திருமண படப்பிடிப்பும் பண்பாட்டு சீர்குலைவும் என்கின்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை சிந்திக்க போகிறோம். இப்போல்லாம் திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் என்று சொல்லக்கூடிய திருமண உறுதிக்கூறல் அல்லது பரிசம் போன்ற நிகழ்ச்சிக்கெல்லாம் ஆயிரக்கணக்கில் இந்த படம் பிடிக்கின்றவர்களுக்கு பணம் கட்டி அவர்களை வரவழைச்சு படம் பிடிக்கிறாங்க. அது ரொம்ப நல்லது தான். இந்த படம் பிடிக்கிறன்றது ஒன்று. பிற்காலத்தில் அந்த நடந்த நிகழ்ச்சிகளை நாம் எண்ணி பார்ப்பதற்கும் மகிழ்வதற்கும் அதை ஆவணமாக வைப்பதற்கும் இன்னும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளாதவர்களுக்கு அந்த நிகழ்ச்சி எப்படி நடைபெற்று என்பதை காட்டுவதற்கும் இந்த படம் பிடித்தல் அல்லது காணொளி எடுத்தல் வீடியோ பண்ணுறாங்க இல்லைங்களா போன்றவற்றை செய்கின்றார்கள் என்பது மிகவும் வரவேற்கத்தக்கது, நல்லது. அதற்காக பல ஆயிரங்களை எல்லாம் செலவு செய்கின்றார்கள். அதற்கு ஏற்றவாறு இந்த படம் பிடிக்கின்றவர்கள் காணொளி எடுக்கின்றவர்களும் புதிய புதிய உத்திகளை எல்லாம் பயன்படுத்தி மிக அழகாக அருமையாக செய்கின்றார்கள். இருப்பினும் இதில் வருந்தத்தக்க செய்தி என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு இந்த படம் பிடித்தல் அல்லது காணொளி எடுத்தல் என்கின்ற ஒன்றில் நம்முடைய தமிழர் பண்பாட்டையும் இனமானத்தையும் சீர்குலைக்கின்ற வகையில் சில நடவடிக்கைகளை இந்த கலைஞர்கள் மேற்கொள்கின்றார்கள். ஒரு சில இடங்களில் இந்த திருமணத்தை நடத்தி கொள்கின்ற அந்த தம்பதியர்கள் குடும்பத்தினர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ளாமலே அது நடத்தப்படுகின்றது. இன்னும் சில இடங்களில் நம்முடைய பண்பாடு நம்முடைய இனமானம் இதெல்லாம் பொருட்படுத்தாத வகையில் சிலர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் நாகரீகம், நவீனம், மாடர்ன் லைஃப் அப்படின்னு சொல்லி பலரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியதாக இருக்கின்றோம். இப்போது ஒரு உறுதிக்கூறல், திருமண உறுதிக்கூறல் அல்லது நிச்சயதார்த்தம் என்று வச்சுக்கொள்வோமே, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இணையர்கள் இன்னும் திருமணம் பண்ணலை. இப்போ தான் திருமணம் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு அவங்க உறுதி சொல்லியிருக்காங்க, வாக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் சில வேளையில் பார்த்தீங்கன்னா அவங்க பதிவு திருமணம் கூட செய்திருக்க மாட்டார்கள். அப்போ முறையாக அவர்கள் இன்னும் கணவன் மனைவி என்று ஆகவில்லை. ஆனால் இந்த புகைப்பட கலைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ பண்ணுறவங்க அவங்க திருமணம் ஆகிவிட்டது போல் அந்த பெண்ணை தூக்கி மடியில் உட்கார வச்சு பையன் உட்கார வைக்கிற மாதிரியும், அந்த பெண்ணை முத்தமிடுற மாதிரியும், கட்டி அணைக்கிற மாதிரியும், இன்னும் ரொம்ப நெருக்கமாக அவர்களை வைத்து படம் எடுப்பதும் அவங்கள அப்படி இருக்க சொல்கிறதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில வேளையில் நான் சில நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கிறேன். அந்த பெற்றோர்களுக்கே அதை பார்ப்பதற்கு கூசுகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களில் எல்லோரும் இல்லை, ஒரு சிலர் அந்த உணர்வே இல்லாமல் இருக்கின்றாங்க. இந்த புகைப்பட கலைஞர்கள் என்ன சொல்கிறாங்கோ அதையெல்லாம் செய்கிறாங்க. அப்பா அம்மா முன்னாடி நம்ம காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லலாம் அது பழங்காலம், இப்போ காலம் மாறி போச்சுன்னு. மனைவியின் கையை பெற்றோர் முன்ன தொடர்றதுக்கு முன்னாடி கூட, அது திருமணம் பண்ணி விட்ட பிறகு கூட பெற்றோர் முன்னாடி மனைவியை கை தொடர்றதுக்கு கூட கூசுவார்கள். நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்கல. குறைஞ்ச அளவு இன்னும் திருமணம் ஆகவில்லை, அவர்களுக்கு திருமணம் ஆகிவிட்டது போல அணிச்சல் ஊட்டி கொள்வதும், கட்டி பிடிப்பதும், முத்தம் கொடுப்பதும் இல்லைங்களா, இன்னும் சொல்லக்கூட நான் கூசுகின்றது, இப்படி பட்ட காட்சிகளை எல்லாம் அவர்களை செய்ய சொல்லி இப்படி படம் எடுக்கிறது எந்த வகையில் நம்முடைய பண்பாட்டிற்கு பொருத்தமாக இருக்கும்? ஒன்று பண்பாட்டிற்கு பொருத்தத்தை பற்றி சிந்திக்கலாம். மற்றொன்று பார்த்திங்கன்னா, இப்படி நெருக்கமாக படம் எடுத்தவர்கள் ஒரு காலத்தில் ஏதோ ஒரு சூழல்னால பிரிய வேண்டியோ இல்லை ஒருவர் இறந்து விட்டாலோ ஏதாவது ஒன்று நடைபெற்று விட்டாலோ எப்படி இந்த ஆணோ பெண்ணோ மற்றவரை திருமணம் செய்து கொள்வார்கள்? ஆண்கள் கூட பொறுத்து கொள்வாங்க. இந்த பெண்களை எப்படி இன்னொருத்தருக்கு திருமணம் செய்து கொடுப்பது? திருமணத்திற்கு முன்னால் இப்படி நெருக்கமாக திருமணமாகி விட்டது போல படம்லாம் எடுத்திருக்கிறோமே, இதை பார்த்தால் அடுத்து அவரை அந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றவர் என்ன நினைப்பார் என்கின்றதெல்லாம் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். இது நம்முடைய பண்பாடு கிடையாது. இந்த புகைப்படக்காரர்கள் சொல்கின்றார்கள் என்று அவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் இந்த இணையர்களும் ஈடு கொடுக்கின்றார்கள். அவர்கள் சொல்ல வேண்டும், இப்படி நம்முடைய பண்பாடு இல்லை, இப்படி வேண்டாம் என்று தவிர்த்து விடலாம். நான் கூட ஒரு இடத்துல ஒரு பையன்கிட்ட சொன்னேன், புகைப்பட கலைஞர்கிட்ட, இன்னும் புதுசாக பூச்சி காட்டுறீங்க ஐயா, இதெல்லாம் இப்போ ரொம்ப சாதாரணம், இப்படி தான் நம்ம எடுக்கிறது, நீங்களாம் பழைய காலத்தை சிந்தித்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய காலமோ புதிய காலமோ நம்முடைய பண்பாடு தான். ஒரு பெற்றோர்கள் கூசும்படியாக நாம் நடந்து கொள்ளலாமா? அதை சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இன்னும் கூட திருமணம்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி திருமணத்திற்கு முன்னால் அந்த இணையர்களை வைத்து படம் எடுக்கின்றார்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நவீன உடை, இந்த ஆங்கிலேயர்கள் உடை போல் நீண்ட கவுன் எல்லாம் அணிஞ்சு இந்த கையெல்லாம் வெறும் கயிறு சட்டையெல்லாம் போட்டு எடுக்கிறாங்க. சரி, அவருடைய விருப்பம், அவர்கள் அதை எடுத்துக்கொள்கின்றார்கள். சரி, ஆனால் திருமணத்திற்கு முன்னால் இந்த ஆணும் பெண்ணும் படுக்கையில் இருக்கிறது போல, படுக்கையில் புரளுவது போல, படுக்கையில் கட்டிப்பிடித்து கொண்டு படுத்திருப்பது போல, இன்னும் கூட மற்ற இதெல்லாம் சொல்ல நான் கூசுகின்றது. இப்படியானவற்றை எல்லாம் அவர்கள் படம் எடுத்து திருமணத்திற்கு அன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க திரையில் அதை காட்சியிடுகின்றார்கள். அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் அந்த படத்துங்களை போடுறாங்க. 4 சுவருக்குள் நடக்க வேண்டிய ஒன்றை படம் எடுத்து எல்லோரும் பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் 2 பக்கம் பெரிய பெரிய மண்டபத்தில் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு முன்னாக அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் அப்படி வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார்கள். படம் எடுத்தால் கூட அதை அவர்கள் பொதுவிலே காட்டாமல் தவிர்த்து விடலாம். சில வேளையில் நாம் பார்க்கின்ற போது பெற்றோர்கள் தலை குனிந்து கொள்கின்றார்கள். அவர்களுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது. திருமணத்திற்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தார்களா? சில வேளையில் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் நீர்வீழ்ச்சியில் குளித்தது இல்லைங்களா, அரைக்குறை உடையோடு இருந்தது, சுற்றி திரிந்தது, இதெல்லாம் இன்றைக்கு என்ன நாகரிகம் என்ற அடிப்படையில் நம்மவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்பா இப்படிலாம் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, கேமராமேன் எடுக்க சொன்னார், ப்ரீ ஷூட்டிங்னா அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போது இது நம்முடைய பண்பாடு என்ற ஒன்று இருக்கின்றது இல்லைங்களா? திருமணத்திற்கு பார்த்திங்கன்னா பெரியவர்கள் வந்திருப்பார்கள், மரியாதைக்குரியவர்கள் வந்திருப்பார்கள், நம்ம உறவினர்கள் வந்திருப்பார்கள். அவர்களுக்கு முன்னாடி நம்ம பிள்ளை திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பையனோட இப்படியெல்லாம் சுற்றி இருக்கேன்னு எப்படி போட்டு காட்டுறது? இப்படியெல்லாம் நடந்திருக்க, நான் இல்லை நாங்கள் படம் தான் எடுத்தோம், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு எப்படி சொல்கிறது? அவர்கள் அப்படியே இருந்திருக்கட்டுமே, அவங்க 2 பேரும் படம் மட்டும்தான் எடுத்தாங்க, வேறு ஒன்றும் நடக்கலைன்னு வைத்துக்கொள்வோமே. இருந்தாலும் இப்படி 4 சுவற்றுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒன்றை எப்படி நாம் வெளியே ஒரு நடிப்புக்காவது காட்டுறது? இது என்ன சினிமாவா? இல்லைங்களா? அப்போ நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படி இந்த புகைப்பட கலைஞர்கள், இந்த காணொளி எடுக்கின்றவர்கள், அவர்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நம்ம சொல்லணும், இது நம்முடைய பண்பாட்டிற்கு தவறானது, இப்படி செய்யக்கூடாது. பெற்றோர்களும் கண்டிக்கணும். இன்றைக்கு பெரும்பாலும் பிள்ளைகள் பெற்றோர்கள் சொல்வதை கேட்கறதில்ல. அதெல்லாம் உங்கள் காலம், இப்போ காலம் மாறி போச்சுன்னு சொல்கிறாங்க. பண்புடைய பிள்ளைகளும் நான் பார்த்துருக்கேன். ஒருவேளை அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், இப்படி செய்கிறது தவறு என்று தெரியாமல் இருக்கலாம். இந்த காணொளி வாயிலாக நாம் சொல்லக்கூடிய செய்தி அதுதான். இல்லை, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் இப்படித்தான் செய்ய போகிறோம் அப்படின்னு நீங்கள் செய்தால் அது உங்களோட விருப்பம். ஆனால் நமக்கென்று, நம் இனத்திற்கென்று ஒரு பண்பாடு இருக்கின்றது, ஒரு பழக்க வழக்கம் இருக்கின்றது, நெறிமுறை இருக்கின்றது. திருமணத்திற்கு முன்னால் இருந்தது நம்ம களவு வாழ்க்கை, கற்பு வாழ்க்கை என்று இருக்கின்றது. களவு வாழ்க்கையில் சங்க காலம் தொட்டு இருக்குது. களவு வாழ்க்கையில் நடந்ததை அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, வெளிப்படையாக யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. அது அவர்கள் 2 பேருக்குள்ளே தான் இருக்கும். இன்றைக்கு களவு வாழ்க்கை என்பது போன்று திருமணத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? அது இன்றைக்கு திருமணத்தில் அதெல்லாம் அவங்க அப்பட்டமாக போட்டு வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற போது நமக்கு பார்க்குறதுக்கே சில வேளையில் கண் கூசுகின்றது. சில வேளையில் நம்மால் அதை தாங்கி கொள்ளவே முடியல. நமக்கே வெக்கமாக இருக்கின்ற போது அவங்க பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். எனவே அதையெல்லாம் இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அதை அச்சிட்டு இங்கும் அங்குமாக வைக்கின்றார்கள். அது எதற்கு இப்படி செய்தார்கள் என்று சொன்னால், இந்த திருமணத்திற்கு முன்பாக நடந்த நிகழ்ச்சிகளை காண முடியாதவர்களுக்காக, உதாரணத்துக்கு ஒரு திருமண உறுதி குரலுக்கு வர இயலாத உறவினர்களுக்கு இந்த நிகழ்ச்சி இப்படி நடந்தது என்று நல்ல நிகழ்ச்சிகளை திரையிட்டு காட்டினால் அல்லது அந்த நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தினால் தவறு இல்லை. இப்படி இந்த இணையர்கள் நெருக்கமாக இருப்பதை ப்ரீ ஷூட்டிங் என்று சொல்லி அதை வெளிச்சம் போட்டு காட்டுவது நம்முடைய பண்பாட்டிற்கும் நம்முடைய இனமானத்திற்கும் அடுத்து பெற்றோர்களுக்கும் தலைக்குனிவாக இருப்பது ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த புகைப்பட கலைஞர்கள்ட்ட நம்ம மன்றாடி கேட்டுக்கொள்வது இப்படி தான். நீங்கள் புதிய வகையில் அவங்கள படம் எடுக்க போகிறோம், புதிதாக எடுக்க போகிறோம், வேறு கோணங்களில் எடுக்க போகிறோம், யாரும் எடுக்காத வகையில் எடுக்க போகிறோம்னு சொல்லி இப்படி எல்லோருக்கும் தலைக்குனிவை ஏற்படுத்துவதை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய தங்கை, உங்களுடைய அக்கா, இல்லை உங்களுடைய உறவினர்கள் இப்படி இருந்தால் நாம் எப்படி ஒற்றுக்கொள்வோமா? நம்மளுக்கு எவ்வளோ வெக்கமாக இருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்து செயல்படுவோம். நலம் பெறுவோம். திருச்சிற்றம்பலம்.